டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க. திமுக அவங்க வந்து ஓரணியில் தமிழ்நாடுன்னு அவங்களுடைய வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து ஒரு சூறாவளி சுற்றுப்பயணம் போல எடப்பாடி பழனிசாமி அவர்களும் போயிட்டு இருக்காங்க. ஆளுகின்ற தரப்பு மு.க. ஸ்டாலின் தலைமையிலான தரப்பு அவங்க நோக்கம் என்ன? ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி சுற்றுப்பயணம் மேற்கொள்றாங்களே, அதனுடைய உள்நோக்கம் என்ன? ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் உள்நோக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவங்க வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்னு. உள்நோக்கம் என்ன? மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்கின்ற உள்நோக்கம். இந்த ரெண்டு நோக்கத்துக்காக, ரெண்டு பேரும் ஒரே நோக்கத்துக்காக, ஒற்றை இலக்குக்காகத்தான் வந்து பயணிச்சுட்டு இருக்காங்க, போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இப்போ தாவேகாவினுடைய அந்த வருகை அதனால வந்து சீமான் அவர்களுக்கு வந்து கொஞ்சம் அவருடைய மவுசு கொஞ்சம் குறையும் அப்படின்ற பேச்செல்லாம் அடிபடுதல். மற்றவர்களை விட திரைப்பட நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் தான் கூடுதலான அரசியல் அறிவு இருக்கின்றது என்பதையும் ஏற்றுக்கொள்ள இயலாது. வைகோ இன்னைக்கு கள்ளுக்கு உடன்பாடு கொண்டவர் அல்ல, முரண்பாடு கொண்டவர். வரோன்னு வா, அந்த விவாதத்தில் வைகோ அவர்கள் கள்ளும் ஒரு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள் தான். அன்று வந்து 2வது இடத்துல இருந்தாங்க, இன்று முதலிடத்துக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கடைசி காலத்தில் ஒரு முதலமைச்சர் ஆகக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்கும். பாமக, விசிக போன்ற கட்சிகள் எப்படி பார்க்குறாங்க? பூரண மது விலக்குன்னு சொல்றீங்க. பூரண மது விலக்கில் கள் இருக்கா இல்லையா? 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு கள் இயக்கத்தினுடைய தலைவர் திரு நல்லசாமி அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்தும் அவங்க ஒரு தொடர் போராட்டத்தில் இருக்காங்க, கள் குறித்த ஒரு போராட்டத்தில். அது குறித்தும் நம்ம விரிவாக பேசி தெரிஞ்சுக்க போகிறோம் பல விஷயங்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமாக இருக்கின்றேன். இன்னொரு 9 மாத காலம் இருக்கு தேர்தலுக்கு. அதுக்குள்ள பரபரப்பாக வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக சொல்லணும்னா திமுக அவங்க வந்து ஓரணியில் தமிழ்நாடுன்னு அவங்களுடைய வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து ஒரு சூறாவளி சுற்றுப்பயணம் போல எடப்பாடி பழனிசாமி அவர்களும் போயிட்டு இருக்காங்கல்ல, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய நிலைப்பாடு என்ன ஒரு விவசாயியா? ஆளுகின்ற தரப்பு மு.க. ஸ்டாலின் தலைமையிலான தரப்பு அவங்க நோக்கம் என்ன? ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி சுற்றுப்பயணம் மேற்கொள்றாங்களே, அதனுடைய உள்நோக்கம் என்ன? ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் உள்நோக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவங்க வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்னு. உள்நோக்கம் என்ன? மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்கின்ற உள்நோக்கம். இந்த ரெண்டு நோக்கத்துக்காக, ரெண்டு பேரும் ஒரே நோக்கத்துக்காக, ஒற்றை இலக்குக்காகத்தான் வந்து பயணிச்சுட்டு இருக்காங்க, போட்டி போட்டுட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தர் தான் நாற்காலியில் அமர முடியும், 2 பேரும் அமர முடியாது. ஒருத்தர் தான் அமர முடியும். இதுதான் நிலை, யதார்த்த நிலை. நாங்கள் ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறோம் 2 பேர்த்துக்கு. யார் முந்தறீங்களோ அவங்களுக்கு வெற்றிகரமாக அந்த இலக்கை எட்ட முடியும். அதாவது நாங்கள் 20 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம், நீங்கள் 2 பேரும் கள் விடுதலையில் முரண்பாடு கொண்டவர்கள். யார் ஒருவர் முந்தி கொண்டு வந்து கள்ளேகத்துடன் வாதிட்டு கள்ளும் ஒரு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள் தான், மதுதான். இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் கள்ளை விட நல்லவை. கள்ளியக்கம் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளில் நியாயமே இல்லை என நிரூபித்து விட்டால் கள்ளியக்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும், தோல்வியை தவறை ஒப்புக்கொள்ளும். அப்படி ஒரு சூழல் உருவாகுகின்ற பொழுது நீங்கள் இந்திய அளவில் பேசப்படுவீர்கள், நிலை நிறுத்தப்படுவீர்கள், தமிழ்நாட்டு வாக்காளர் இதயங்களில் இடம் பிடிப்பீர்கள். வரும் 2026 தேர்தலில் உங்களுக்கு ஆதரவான வாக்குகளாக மாறும். உங்களுடைய கட்சி ஆட்சியை பிடிக்கும், நீங்கள் முதலமைச்சர் ஆவீர்கள். இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதுதான் நாங்கள் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு விடுக்கும் செய்தி. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு விடுக்கும் செய்தி, முந்திக் கொள்ளுங்கள். யார் முந்திக் கொள்கின்றீர்களோ அவர்களுக்கு ஆதாயம். இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். இந்த வாத விவாதம் இதே சென்னையில் ஒரு அரங்கத்தில் நடைபெறும். சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு கருதி பத்திரிகை ஊடகங்கள் மட்டுமே பார்வையாளர்கள், நேரடி ஒளிபரப்பு இருக்கும். மக்கள் தெரிந்து கொள்வார்கள். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்விடல் என்ற அடிப்படையில் வரும் 2026 தேர்தலில் மக்கள் வாக்களிப்பார்கள். அப்படி வாக்களிக்கும் போது பொற்காலம் மலரும்.
இது குறித்து இதுவரைக்கும் பேசாத ஒரு கட்சி தாவேகா. அவங்களுடைய நிலைப்பாடு என்ன நமக்கு தெரியல. ஆனால் பொதுவாக சொல்லணும் அப்படின்னா அவங்களும் நிறைய அவங்களுடைய கொள்கையிலேயே தமிழ் தேசியம் இதெல்லாம் சேர்த்து தான் அவங்க சொன்னாங்க. இப்போ தாவேகாவினுடைய அந்த வருகை அதனால வந்து சீமான் அவர்களுக்கு வந்து கொஞ்சம் அவருடைய மவுசு கொஞ்சம் குறையும் அப்படின்ற பேச்செல்லாம் அடிபடுதில்லை. நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? அவரோட நெருங்கிய ஒரு டிராவல் இருக்கு உங்களுக்கு. அதாவது எப்படின்னா, யார் ஒருவர் வந்து புதுசாக வந்தாலும் ஏற்கனவே இருக்கிறுடைய செல்வாக்கு சரியறது இயற்கை, அது இயல்பானது தான். ஆனால் எங்களை பொறுத்தளவில், எங்களுடைய நிலைப்பாட்டை பொறுத்தளவில், இப்போது விஜய் போன்றவர்கள் திரைப்பட நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என யாராலும் தடுக்க முடியாது, தடுத்து நிறுத்தவும் இயலாது, அது முடியாத காரியம். அதே நேரத்தில் மற்றவர்களை விட திரைப்பட நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் தான் கூடுதலான அரசியல் அறிவு இருக்கின்றது என்பதையும் ஏற்றுக்கொள்ள இயலாது. அவர்கள் யார்? யாரோ எழுதிய வசனத்தை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கக்கூடியவர்கள். அவர்கள் பாடக்கூடிய பாடல்கள் எப்படிப்பட்டது? யாரோ ஒருவர் எழுதியது, யாரோ ஒருவர் பாடியது, அந்த பாடல் வரிகளுக்கு ஏற்ப உதடுகளை அசைத்தவர்கள் தான் இவர்கள். புரட்சி பாடல்கள் இவருடைய பாடல்கள்ங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. ரெண்டாவது, அவரோ ஒரு மனிதர் தானே. இடது கால தூக்குனா திரைப்படத்தில் 200 பேர் சீமன பேரல் மாதிரி உருள்றாங்க. வலது கால தூக்குனா வந்த கோட்டமெல்லாம் இந்த பாரு சரியுது. அவ்வளவு ஆற்றல், வல்லமை, திறமை திரைப்படத்தில் காட்டுறாங்கல்ல. அதை பார்க்கக்கூடிய மக்கள் கூட்டம் நாங்கள் நம்புகிறோம். இவங்க இருக்க வேண்டிய இடம் எது? தமிழ்நாடு அரசியல் களமா, இல்லை இந்திய சீன எல்லையா, இல்லை இந்திய பாகிஸ்தான் எல்லையா? இந்திய பாகிஸ்தான் எல்லையில் இவர்கள் நிறுத்தப்பட்டால் எவனாவது ஒருத்தனாவது தீவிரவாதி எல்லை பார்க்க வருவானா, வாளாட்டுவானா, உள்ள நுழைவானா? வாய்ப்பு இருக்குமா? ரஜினியிலிருந்து, விஜயிலிருந்து, விஷாலிருந்து, இன்னும் நிறைய நடிகர் இருப்பாங்களா, அஜித்திலிருந்து, அத்தனை பேர்த்தையும் கொண்டு நிறுத்துங்க. இந்திய சீன எல்லையில் கொண்டு நிறுத்திட்டா அந்த சீன துருப்பு எல்லை பார்க்க வருவாங்களா, வாளாட்டுவாங்களா? பீஜிங் வரல திரும்பி பார்க்காமே ஓடிடுவாங்களே. இல்லை, அது ஒரு சினிமாக்கா போடுற சண்டை தானே. யதார்த்தத்துலேயும் அந்த மாதிரி அதை உண்மையினாலும் நாங்கள் நினச்சி வாக்களிக்கிறோம். வாக்களிக்கிறது உண்மைன்னு நினச்சல வாக்களிக்கிறோம். நீங்கள் கடந்த கால வரலாற்றையெல்லாம் பாருங்கள். ஒரு சினிமா நடிகர் வந்து ஒரு இடத்துல சோடா குடிச்சிட்டு போகிறாரு, உடனே தாய்க்குளம் ஆண்கள் எல்லாம் ஒரே போட்டி அந்த சோடா பாட்டிலுக்கு, எச்ச சோடாவுக்கு. உடனே ஊர் மக்கள்லாம் வந்து பெரிய மனசெல்லாம் வந்து சமாதானம் பண்ணி ஒரு பெரிய கொப்பரையை கொண்டு வந்து கொப்பரையில் தண்ணி ஊற்றி அதுலேருந்து சோடாவை தண்ணி ஊற்றி எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. சோசியலிசம் இப்படியெல்லாம் நாட்டில் மலர்ந்துருக்குது. இதுவல்லவா சோசியலிசம், தமிழ்நாட்டில் மலர்ந்த சோசியலிசம். அதனால தானே 60 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் திரைப்படம் ஆதிக்கம் செலுத்தி கொண்டு இருக்கின்றது, ஆளுமையோடு நிற்கின்றது தமிழ்நாட்டு அரசியலில். சொல்லுங்க. புரியுது, நீங்கள் சொல்ல வர்ற விஷயம் புரியுது. அதாவது அமெரிக்காவில் வந்து ரொனால்டு ரீகனோட சினிமா மோகம் முடிஞ்சுது. ஆந்திராவில் என்டிஆரோட நின்றுச்சு. இப்போ மீண்டும் அங்கே வந்து கொஞ்சம் துளிர் விடுது. கேரளாவில் பெருசாக நுழைய முடியல. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் 60 ஆண்டுகளுக்கு மேலே அண்ணாதுரையிலிருந்து இப்போ இருக்கக்கூடிய ஒரு வரல் எல்லாம் திரைப்படத்துலேருந்து வந்தவங்க தானே. இது ஒரு இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்கிற ஒரு டிப் மாதிரி சொல்லலாம். என்ன அப்படின்னா, இப்போது படிச்சுட்டு விவசாயம் பண்ணால் அது வந்து ஒரு ஸ்டெப் கீழே போகிற மாதிரி அப்படின்ற பல்வேறு விமர்சனங்களை வைக்கிறாங்க. இளைஞர்கள் ஒரு சில பேர் அதை ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. நீங்கள் ஒரு பெரிய விவசாய பின்னணியில் இருக்கீங்க, ரொம்ப நாளாக அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன சொல்ல விரும்புகிறீங்க படிச்சுட்டு விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறேன் இளைஞர்களுக்கு? அதாவது இருக்கக்கூடிய தொழிலையே உயரிய தொழில் உழவு தொழில் தான். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவர் பதிவு பண்ணுறாரு. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். அவங்களுக்கு பின்னாடி நிற்கக்கூடியவங்க தான் மற்ற தொழில் செய்கிறவங்கெல்லாம். இன்னொரு இடத்துல பதிவு பண்ணுறாரு. இரவார் இறப்பார் கொன்று இயவர், கரவாது கை செய்தூன் மாலையவர். உழவு தொழில் செய்து வாழ்க்கையை அமைத்து கொண்டு இருக்கக்கூடிய உள்ளவர்கள் யாரிடமும் யாசிக்க மாட்டார்கள், கையேந்த மாட்டார்கள், பிச்சை எடுக்க மாட்டார்கள். தன்னிடம் உதவி கேட்டு வருவோருக்கு இல்லை என்று மறக்காமல் ஒழிக்காமல் கொடுக்கக்கூடியவர்கள், உதவக்கூடியவர்கள் உழவர்கள். அப்படிப்பட்ட உழவர்கள் கைகளில் திட்டமிட்டு இந்த அரசாங்கம், மத்திய அரசு சரி மாநில அரசு சரி, திருவோட்டை திணித்து விட்டார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் விவசாயம் இன்று கேவலப்பட்டு நிற்கின்றது. தேவையற்ற இலவசங்களை புகுத்தி விட்டார்கள். அரசங்காலத்தில் விளைச்சல்ல 6 விவசாயிகிட்ட கையேந்தி வாங்கித்தான் ஆட்சி பண்ண. வெள்ளைக்கார நாட்டுவிட்டு வெளியே போக வரல பிரதான வரி நிலவரி. அந்த நிலவரியை வச்சு தான் நாட்டை நிர்வாகம் பண்ணாங்க. இன்றைக்கி நிலவரி வசூல் பண்ணுறதே இல்லை. ஆக திட்டமிட்டு எங்களை கையேந்திகளாகி விட்டார்கள்.
எதுக்கு எங்களுக்கு இலவசம், எதுக்கு மானியம், எதுக்கு சலுகை, எதுக்கு கடன் தள்ளுபடி, எதுக்கு காப்பீடு, எதுக்கு நிவாரணம், எதுக்கு வருமான வரி விலக்களிப்பு, இதெல்லாம் தேவையா? சம்பள கமிஷன் பரிந்துரை நடைமுறைப்படுத்துறீங்கல்ல மத்திய அரசு மாநில அரசுகளும். விவசாய கமிஷன் பரிந்துரை என்ன ஆச்சு, எங்கே போச்சு? அரசியலமைப்பு சட்டம் 14வது ஆர்டிகல் செத்து போச்சா? ஆர்டிகல் 14 என்ன சொல்லுது? ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமம், சட்டத்தால் அனைவருக்கும் சமமான பாதுகாப்பு. சம்பள கமிஷன் பரிந்துரை நடைமுறைப்படுத்துறீங்கல்ல, விவசாய கமிஷன் பரிந்துரை என்னாச்சு? நேற்று பத்திரிகையில் பார்த்தீங்களா? 4000 காலி பணியிடங்களுக்கு எத்தனை பேர் தேர்வு எழுதுனாங்க? டிஎன்பிஎஸ்சியில் எத்தனை பேர் என்ரோல் பண்ணதே சில லட்சம், 14 லட்சம் பேர். 300 பேர் ஒரு இடத்துக்கு போட்டி போடுறாங்க. ஏன் போட்டி போடுறாங்க? சம்பள கமிஷன் பரிந்துரைப்படி ஊதியம் இருக்குது. அதே மாதிரி விவசாய கமிஷன் பரிந்துரை என்ன ஆச்சு, எங்கே போச்சு? ஏன் ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் மறு கண்ணுக்கு சுண்ணாம்பு? 2004 விவசாயிகளுடைய தற்கொலை உச்சத்துக்கு போச்சு. குடும்பமா குழந்தைகளோட மனைவிகளோட தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அரசாங்கம் ஆடி போச்சு. அதனுடைய விளைவு வெளிப்பாடு MS சுவாமிநாதன் தலைமையில் ஒரு விவசாய கமிஷன் நியமிச்சாங்க. அப்போதைய அரசு, மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு. அடுத்த ஆண்டே அறிக்கை கொடுத்துட்டாங்கல்ல. மன்மோகன் சிங் அரசு கிடப்பில் போட்டுது. 2014 வந்தது, தேர்தல் வந்தது. தேர்தல் பிரச்சாரத்தில் இதே பிரதமர் மோடி அவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாய கமிஷன் பரிந்துரையை நடைமுறைப்படுத்துவோம். நாங்கள் இப்போ 3வது முறை பிரதமர் ஆயிட்டீங்கல்ல, மறந்துட்டீங்களே? விவசாய கமிஷன் பரிந்துரை நடைமுறைப்படுத்துறதுக்கு பதிலாக என்ன பண்ணீங்க? எங்களை கையேந்திகளாக்குனீங்க. சிறு குறு விவசாயிகளுக்கு வருஷம் 6000, 2000 முதல் தவணை, மறுபடியும் 2வது தவணை 2000, 3வது தவணை 2000. எங்களை ஆக்கிட்டீங்களே. இப்படி ஒரு காலத்தில் எங்கள் கை இப்படியெல்லாம் இருந்தது, அரசங்காலத்தில் ஆங்கிலேயன் காலத்தில். இப்போ இப்படி ஆக்கிட்டீங்களே, திருவோடாந்து வச்சுட்டீங்களே. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி விவசாயத்தை இழிவாக நினைக்கிறாங்க. என்ன ஆச்சு, எங்கே போச்சு? பட்டறிவு அடிப்படையிலான விலை நிர்ணயம். இன்றைக்கி இன்னைக்கு குறைந்தபட்ச ஆதார விலைன்னு கேட்குறாங்கல்ல, அந்த விலை எப்படி நிர்ணயம் பண்ணுறாங்க? குறைந்தபட்ச ஆதார விலை எதுக்கு கொடுக்குறாங்க? நெல் கொடுக்குறாங்க, கோதுமை கொடுக்குறாங்க, கரும்பு கொடுக்குறாங்க, இன்னும் சில பயிர்களுக்கு தானியங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. குறைந்தபட்ச ஆதார விலை, சப்போர்ட் ப்ரைஸ், மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், ஸ்டாச்சுட்டரி மினிமம் ப்ரைஸ். எப்படி கொடுக்குறாங்க? எப்படி நிர்ணயம் பண்ணுறாங்க அந்த விலையை? டெல்லியில் கிருஷி பவன் இருக்குது. கிருஷி பவனில் பொருளாதார நிபுணர்கள் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? பேப்பருங்கிற விளைநிலத்தில் பேனாங்கிற கலப்பை கொண்டு உழவு ஓட்டி விளைவிக்கிறாங்க. கணக்கு தான். ஆமாம், உழவு கூலி இவ்வளவு, விதை இவ்வளவு, நடவு கூலி இவ்வளவு, களையெடுப்பு இவ்வளவு, உர இவ்வளவு, அறுவடை கூலி இவ்வளவு, இதெல்லாம் கணக்கிட்டு ஒரு டன்னுக்கு இவ்வளவு கொடுக்கலாம், அது ஒரு குவிண்டாலுக்கு இவ்வளவு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பரிந்துரை. ஆக போலி பொருளாதார நிபுணர்கள் புள்ளி விவரத்தை வச்சு இந்த அரசாங்கம் விலை நிர்ணயம் பண்ணிச்சுட்டு இருக்காங்க. அதாவது விவசாய கமிஷன் பரிந்துரை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பட்டறிவு அடிப்படையிலான விலை நிர்ணயம். இன்றைக்கி மத்திய அரசுகிட்ட பண்ணைகள் இருக்குல்ல, மாநில அரசுகிட்ட பண்ணைகள் இருக்குல்ல. இப்போ தமிழ்நாடு அரசுகிட்ட 49 பண்ணைகள் இருக்குது. இந்த 49 பண்ணைகளை தமிழ்நாடு அரசு நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க சாகுபடி செலவு கணக்கிடுறதில்லை. என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இந்த பண்ணைகளை எல்லாம் ஆராய்ச்சி அடிப்படையில் நடத்துகிறோம், அதனால சாகுபடி செலவு கணக்கிடுறதில்லை அப்படின்னு சொல்லி நழுவிக்கிட்டு போகிறாங்க. நாங்கள் கேட்குறோம், சரிபாதி பண்ணையை 24 பண்ணையை ஆராய்ச்சி அடிப்படையில் நடத்துங்க, அதுக்கு தணிக்கையே வேண்டாம், எவ்வளோ வேலை எடுத்து சாப்பிட்டுங்க தின்னுக்குங்க. மீதி 25 பண்ணைகளை நாங்கள் எப்படி விவசாயிகள் நிர்வாகம் பண்ணுறோமோ அதே மாதிரி அரசாங்கம் அரசு ஊழியர்களை வச்சு அவங்களுக்கு சம்பள கமிஷன் பரிந்துரைப்படி சம்பளம் கொடுத்து நீங்கள் முட்டுப்புள்ளி போட்டு சாகுபடி பண்ணுங்கள். 1 குவிண்டால் நெல் சாகுபடி செய்கிறதுக்கு என்ன செலவாகுது? 1 குவிண்டால் பருத்தி எடுக்க என்ன செலவாகுது? 1 டன் கரும்பு அறுவடை செய்து ஆலைக்கு கொண்டு போகும் வரை ஆகும் செலவு என்ன? 1 லிட்டர் பால் கறக்கிறதுக்கு என்ன செலவாகுது? துல்லியமாக கணக்கிடுங்க. ஒவ்வொரு பண்டத்துக்கு விலை நிர்ணயம் பண்ணுங்க. அதோடு சேர்த்து 50% லாபமாக வச்சு ஒவ்வொரு பண்டத்துக்கு விலை நிர்ணயம். அதுக்கு பின்னாடி எங்களுக்கு இலவசம் வேண்டாம், மானியம் வேண்டாம், சலுகை வேண்டாம், கடன் வேண்டாம், கடன் தள்ளுபடி வேண்டாம், காப்பீடு வேண்டாம், நிவாரணம் வேண்டாம், வருமான வரி விலக்களிப்பு வேண்டாம். எங்களை சுதந்திரமாக விடுங்க. எங்களுடைய தன்மானத்துக்கு சுயமரியாதைக்கும் நீங்கள் இழுக்கு தேடாதீங்க. கிட்டத்தட்ட எல்லா அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடு பற்றியுமே நம்ம பேசணும். இதே அரசியல் தளத்தில் ரொம்ப நீண்ட காலமாக பயணிச்சுட்டு இருக்க கட்சின்னு எடுத்துக்கிட்டால் மதிமுக சொல்லலாம், இல்லை பாமக சொல்லலாம், விசிக. இந்த கட்சிகள்லாம் என்ன நிலைப்பாடு வச்சுருக்காங்க, எப்படி பார்க்குறாங்க இந்த கள் விடுதலை குறித்து? கள் விடுதலை குறித்து
மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த அளவில் கள்ளுக்கு ஆதரவாக இருந்தார்கள். முன்னாடி அதாவது கட்சி துவங்கினாங்க. இது வாரிசு அரசியலுக்கு எதிராக தான் கட்சி துவங்கினாங்க. துவங்கி ஒரு தேர்தல் வந்தது, ஈரோடு மாவட்டம் பெருந்தரையில் இடைத்தேர்தல். அதில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்றது. 2வது இடம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம், 3வது இடம் திராவிட முன்னேற்றக் கழகம். இன்றைக்கி 3வது இடத்துல அன்று இருந்த திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருக்குது. ஆனால் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் எங்கே இருக்குது? நம்ம கீழே போயிடுச்சு. காரணம் அந்த கட்சி அடித்த பல்ட்டி தான் காரணம். ஒரு காலகட்டத்தில் தேர்தலில் கள்ளுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்குவோம்னு சொல்லி தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க. எங்கள் மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் அழைச்சி மேடையில் பேச வச்சாங்க. அது ஒரு காலம். அதுக்கு பின்னாடி பூரண மது விலக்குன்னு சொல்லி நடைபயணம் போனார். அப்போ எங்கூர் வழியாக வந்தார். எங்கூர் வழியாக வரும்போது அப்போ கணேசமூர்த்தி என்கிறவர் நாடாளுமன்ற உறுப்பினர் எங்கள் வீட்டில் வைகோ அந்த வழியாக போகிறாரு, ஒரு நாள் இரவு உங்கள் வீட்டில் தங்குறங்கிறாரு அப்படின்னு சொல்லி வீடெல்லாம் சுத்தம் பண்ணி ஏற்பாடு பண்ணோம். முந்தைய நாள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் கள்ளுக்கு ஆதரவாக இருக்கார், அதனால் அவர் வீட்டில் தங்கறதுக்கு வைகோ விரும்பலை அப்படின்னு வேறு பக்கம் தங்கினார். சரி இருக்கட்டும். இந்த சசி பெருமாள்னு ஒருத்தர் காந்தியவாதி, கன்னியாகுமரியில் டவரில் ஏறி இறந்துடுறார். அவர் ஒரு காந்தியவாதி, அவர் ஒரு கள் ஆதரவாளர். அது வைகோவுக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு தெரியாது. காந்தியவாதியாக இருந்தாலும் கள் ஆதரவாளர். எங்களுடைய உண்ணாவிரதத்தில் உட்கார்ந்துருந்திருக்கார். கள்ளுக்கு வைத்திருக்கக்கூடிய தடை நீக்கணும்னு சொல்லி சேப்பாக்கத்தில் நடந்த உண்ணாவிரத கூட்டத்தில் அவர் பொழுதாவரில் உட்கார்ந்துருந்தார். அப்படிப்பட்ட நபர் கள் ஆதரவாளர். அவருடைய உடலை தூக்கிட்டு சேலத்தில் ஊர்வலம் விட்டு, சேலத்து பக்கத்தில் இளம்பள்ளின்னு அவர் சொந்த ஊர், அங்கே கொண்டுகிட்டு போய் அடக்கம் பண்ணுறாங்க. இறுதிச் சடங்கு இரங்கல் கூட்டம், பெரிய மேடை. அந்த மேடையில் திருமாவளவன், முத்தரசன், ராமகிருஷ்ணன், EVKS இளங்கோவை, குமரியானந்தன், வைகோ, இப்படிப்பட்ட தலைவர்கள்லாம் இருந்தாங்க. மு.க. ஸ்டாலின் அப்போ எதிர்க்கட்சி தலைவர். அவர் ஒரு 1500 பேரோட மலர் வளைய வச்சார். முன்னாடி அந்த இறந்த உடல் ஒரு கண்ணாடி பெட்டியில் வச்சுருந்தாங்க. சரி, அவர் போன பின்னாடி ஒரு 6000 பேர் இருக்குது கூட்டம். நாங்கள் கள்ள இயக்கத்தின் சார்பில் ஒரு 5 பேர் போய் ஒரு மலர் வளைய வச்சோம். உடனே வைகோ முழங்க ஆரம்பிச்சிட்டார். கள்ள இயக்கத்தை சார்ந்தவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள், கள்ளை பற்றி யாரும் வாய் திறக்கக்கூடாதுன்னாரு. இதனடா துக்கமாக இருக்குது, இளவுக்கு வந்த இடத்துல இப்படி ஒரு சோதனையான்னு இழுத்து பிடிச்சோம். நாங்கள் யார் இழுத்து பிடிச்சோம்? ஐயா, காலை முன்னாடி வச்சுட்டீங்க, வச்ச காலை பின்வாங்கக்கூடாது, 10 கோடி ரூபா பரிசு, பத்திரிகை ஊடகங்கள்லாம் வந்திருக்காங்க, நேரடி ஒளிபரப்பு வசதியோடு வந்திருக்காங்க, இங்கேயே வாதத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு இழுத்து பிடிச்ச உடனே பார்த்தாரு. நண்பருடைய மனது புண்படும்படி பேசிவிட்டேன், வருத்தப்படுகிறேன், எஸ்கேப் போயிட்டார். இது நடந்த நிகழ்வு நடந்தது. புரட்சி புயல் வங்கக்கடலில் வலு இழந்து போயிடுச்சு. இன்னைக்கு அவர் மீண்டும் என்ன நோக்கத்துக்காக கட்சி ஆரம்பித்தாரோ அந்த நோக்கத்தையே குழி தோண்டி பறிச்சுட்டு புதைச்சிட்டு தன்னுடைய மகனை வாரிசாக கொண்டு வந்துட்டார். அதனால் அந்த கட்சியில் இருக்கிறவங்கெல்லாம் பல பேர் வெளியே போயிட்டாங்க. இவரை நம்பி வந்தமே மோசம் போயிட்டுமே அப்படின்னு சொல்லி வெளியே போயிட்டாங்க. அந்த நிலைமையில் மீண்டும் அந்த கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் புது எழுச்சி பெற வேண்டுமேயானால் வைகோ இன்னைக்கு கள்ளுக்கு உடன்பாடு கொண்டவர் அல்ல, முரண்பாடு கொண்டவர். வரோன்னு வாதத்துக்கு அந்த விவாதத்தில் வைகோ அவர்கள் கள்ளும் ஒரு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள் தான், இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் கள்ளை விட நல்லவை, கள்ள இயக்கம் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளில் நியாயமே இல்லை என நிரூபித்து விட்டால் அவர் தமிழ்நாட்டு வாக்காளர் இதயங்களில் இடம் பிடிப்பார். மீண்டும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் புது எழுச்சி பெறும். அன்று 2வது இடத்துல இருந்தாங்க, இன்று முதலிடத்துக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கடைசி காலத்தில் ஒரு முதலமைச்சராகக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்கும், அவருடைய கட்சி ஆட்சி அமைக்கும். இந்த அரிய வாய்ப்பை அவர் பயன்படுத்தி கொள்ள வேண்டும், அவரும் அவரது கட்சியும். இந்த வேண்டுகோளை அந்த கட்சிக்கு விடுக்கின்றோம். நாங்கள் விடுக்கும் சவால் அல்ல, வைக்கும் வேண்டுகோளே ஆகும். பாமக, விசிக போன்ற கட்சிகள் எப்படி பார்க்குறாங்க? விசிக கல் உட்பட எல்லா போதைப் பொருட்கள் அப்படின்னு அவங்க வகைப்படுத்துகிறாங்க. அது எல்லாத்தையுமே நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு தான் அவங்களுடைய நிலைப்பாடு இருக்குது. பூரண மது விலக்குன்னு சொல்கிறாங்க. பூரண மது விலக்கு எங்களுடைய இலக்குன்னு சொல்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகளும் அப்படி தான் சொல்கிறாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி அப்படி தான் சொல்கிறாங்க. பூரண மது விலக்குன்னு சொல்கிறீங்க, பூரண மது விலக்கில் கள் இருக்கா இல்லையா? சரி,
மகளிர் மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒரு மாநாட்டை வந்து சிறப்போடு நடத்தினார்ல, பெருந்தொடர் கூட்டமாக வச்சு நடத்தினார்ல, விசிகா சார்பில் நடத்தினா, விசிகா திருமாவளவர் நடத்தினார்ல. அப்போ வந்து தந்தை பெரியாருக்கு ஒரு பெரிய கட் அவுட் வச்சுருந்தாங்க, நினைவு இருக்கு உங்களுக்கு? அந்த மாநாட்டு மேடையில் பேசினார்ல, எதற்கு தந்தை பெரியார் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய கட் அவுட் என்றால், தந்தை பெரியார் ஒரு மது எதிர்ப்பாளர், கள் எதிர்ப்பாளர், ஆகவே இவ்வளவு பெரிய கட் அவுட்னு அங்கேயே விளக்கம் கொடுத்தாருல்ல. உங்களை கேட்குறேன், திருமாவளவனை கேட்கல. தந்தை பெரியார் கள் ஆதரவாளரா கள் எதிர்ப்பாளரா? இல்லை, புத்தகங்களில் படித்த வரைக்கும் ஒரு கல்லுக்கு எதிராக மரங்களை வெட்டினார், அதை எதிர்த்தார் அப்படின்னு தான் நம்ம படிச்சிருக்கோம் சின்ன வயசில் புத்தகங்கள்ல இருந்து. அதே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதே அறிவு தான் திருமாவளவனுக்கு இருக்குது. நான் சொல்கிறேன், அவர் கள் ஆதரவாளர். எப்படி எப்படி 22/1/1963 கும்பகோணத்தில் நடந்த மது வேண்டுவோர் மாநாட்டில் அவர் தலைமை தாங்குகின்றார். தலைமை உரையில் அவர் பதிவு செய்கின்றார், நான் 1921 காங்கிரஸ் கட்சியில் இருந்தபோது காங்கிரஸ்காரர்களுடைய பேச்சை கேட்டு கள் இறக்கிய 500 தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்தி விட்டேன். அது எவ்வளவு முட்டாள்தனம் என்பதை இன்று நான் உணர்கின்றேன். கள் ஒரு போதைப் பொருளோ மதுவோ அல்ல. இறக்கிய கல்லை மரத்தடியிலேயே குடிப்பதற்கு விற்றுவிட்டால் எந்த பாதிப்பும் இருக்காது. கள்ளுக்கு ஏலம் கடை என்று இருந்தால்தான் கலப்படம் போன்ற தவறுகளுக்கு வாய்ப்பு இருக்கும். கள் மீதான ஆளுமையை அரசு கைவிட வேண்டும். என்னுடைய தங்க கண்ணம்மானுடைய கணவர் மாப்பிள்ளை நாயக்கர் அதிசார வயிற்றுப்போக்கு நோயால் அவதைப்பட்டுக்கிட்டு இருந்தார். கள்ள குடித்தா நல்லதுன்னு மருத்துவர் சொல்ல கேட்டு குடிச்சிக்கிட்டு இருந்தார். நோய் கட்டுக்குள்ளே இருந்தது. நோயினுடைய அறிகுறி வெளியே தெரியல. இதுக்கடையில் மதுவிலக்கு கொண்டு வந்தாங்க. தெரியாதனமாக கல்லுக்கு தடை வச்சுட்டாங்க. கல் கிடைக்காம போச்சு. கொஞ்ச நாள் திருட்டுக்கல்ல குடிச்சிக்கிட்டு இருந்தார். அது கேவலம்னு சொல்லி கல் குடிக்கிறத நிறுத்திட்டாரு. நோய் முத்தி போய் 5 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டாரு. கல்லுக்கு தடை விதிக்காமல் இருந்திருந்தால் அவர் இன்னும் உயிரோடு இருந்திருப்பார். இதற்கு திருமாவளவன் கூறும் பதில் என்ன? வைகோ அவர்கள் கூறும் பதில் என்ன? மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூறும் பதில் என்ன? காங்கிரஸ் கூறும் பதில் என்ன? திராவிடர் கழகம் அந்த பெரியாருடைய சொத்துக்களை இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்காருல்ல வீரமணி அவர்கள் சொல்லும் பதில் என்ன? வீரமணி, வைகோ, திருமாவளவன் போன்றவங்களாம் சட்டம் படித்தவங்க தானே. 1000 உயிர் எழுதலாம். இப்போ நானே 1000 உயிர் எழுதலாம். நீங்களும் உங்கள் சொத்துக்கு உயிர் எழுதலாம். எந்த உயிர் செல்லும்? இறக்கறதுக்கு முன்னாடி கடைசி எழுதின உயிர் தான் செல்லும். மற்ற உயிர்களெல்லாம் செல்லுபடி ஆகாது, செல்லாது. இந்த அடிப்படை புரிதல் இவங்களுக்கு இல்லை. 1921 சொன்னது செல்லுமா? 1921 செஞ்சது முட்டாள்தனம்னு சொல்லி 1963 அதை மாற்றிக்கிட்டாரு, அது செல்லுமா? எது செல்லும்? கடைசியாக சொன்னது தான். ஆமாம், அந்த புரிதல் இவங்களுக்கு இல்லையே. புரிதல் இல்லாமல் தானே திருமாவளவன் வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், நாடாளுமன்றத்துக்கு 3வது முறையாக போகிறாரு. 3வது முறையாக போய் என்ன பதிவு பண்ணுறாரு? இந்தியா முழுவதும் ஒன்றிய அரசு மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும்னு முழங்குறாரு. அங்கே என்ன பதில் கிடைச்சது? இது முழங்க வேண்டிய இடம் பாராளுமன்றம் அல்ல, தமிழ்நாடு சட்டப்பேரவை. இது மாநில அரசனுடைய அதிகார பட்டியல். மத்திய அரசு ஒன்றும் பண்ண முடியாது. இது பேச வேண்டிய இடம் தமிழ்நாடு சட்டப்பேரவை. அங்கே உங்களுக்கு உறுப்பினர் இருக்காங்கல்ல, அங்கே போய் பேசுங்கன்னு அமைதியாக வந்துட்டார்ல. நேரு அப்படித்தான். இதே மாதிரி தான் நேரு அவர் காலத்தில் என்ன பண்ணார்? திருமாவளவன் மாதிரியே இந்தியா முழுவதும் மது விலக்கு கொண்டு வரணும்னு சொல்லி ஸ்ரீமன் நாராயணன் கமிட்டி போட்டார். அந்த கமிட்டியினுடைய பரிந்துரையை எல்லா மாநிலத்துக்கு அனுப்புனாங்க. பல மாநிலங்கள் ஏற்றுக்கல. இது மாநில அரசனுடைய அதிகார பட்டியல், எங்களுடைய அதிகாரம், நீங்கள் மத்திய அரசு வந்து அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியமோ தேவையோ இல்லை, எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே நேரு அமைதியாயிட்டார். ஒன்றும் பண்ண முடியாதுங்க. சரி, திருமாவளவன் சொல்கிறார், இதே சட்டப்பேரவையில் இந்தியா முழுவதும் மதுவிலக்கு கொண்டு வர வேண்டுமே, ஆனால் தமிழ்நாடு அரசு மதுவிலக்கு மற்றும் மது கொள்கையை மத்திய அரசனுடைய அதிகார பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என போராட வேண்டும்னு சொல்ல வேண்டியதானே? மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சிங்கிறாங்கல்ல, அதிக அதிகாரம் வேணுங்கிறாங்கல்ல. ஏன் உங்களுடைய அதிகாரத்தை கொடுங்க, அப்புறம் மதுவிலக்கு இந்தியா முழுவதும் கொண்டு வரலாம், ஒவ்வொரு மாநிலம் கொடுங்க. அந்த அடிப்படை புரிதலும் இல்லை, கள் பற்றிய புரிதலும் இல்லை, காவிரி தீர்ப்பு பற்றிய புரிதலும் இல்லை. என்ன பண்ணுறது? கடந்த ஆண்டு 3 முறை மேட்டூர் அணை முழு கொள்ளலை வெட்டுச்சு. குறுவு சாகுபடி சாத்தியமாச்சா? கடந்த ஆண்டு 63 TMC கடலுக்கு போயிருக்குதே பயன்பாடு இல்லாமல்.
மேட்டூர் சரபங்கா திட்டத்தை நிறைவேற்றி இருந்தால், காவிரி குண்டாறு வைகை திட்டத்தை நிறைவேற்றி இருந்தால், அதே மாதிரி மயிலாடுதுறையில் தடுப்பணை திட்டம், கடலூர் மாவட்டத்தில் தடுப்பணை திட்டம், அவைகளையெல்லாம் நிறைவேற்றி இருந்தால் ஒரு சொட்டு போயிருக்காத கடந்த ஆண்டு. நடப்பு ஆண்டு மேட்டூர் அணை 2 முறை முழு கொள்ளளவு எட்டி இன்னைக்கு உபரிநீர், இன்றைய தேதியில் உபரிநீர் கடலுக்கு போயிட்டு இருக்கு. விளைநிலமெல்லாம் வானம் பார்த்த பூமியாக இருக்குது. இதுக்கு ஏதாச்சும் யோசிச்சு பார்த்தீங்களா? இதை பற்றி நேற்று விஜய் அவர்கள் ஒரு கூட்டம் போட்டார், அதில் ஏதாச்சும் பேசினாரா? இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு போகிறாங்களா, அவங்க இதை பற்றி பேசியிருப்பாங்களா? கடற்கோடிக்கு தண்ணி போகல, 1 மாதத்துக்கு மேலே ஆகுது, கடலுக்கு போகுது தண்ணி, வீணடிக்கப்படுது. ஏன்? என்ன ஆச்சு? நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும். இதுதான் ஒரு திட்டத்தினுடைய இலக்கணம். என்ன திட்டம் தீட்டியிருக்கீங்க நீங்கள்? தூர்வாரம்னு சொல்லி பணத்தை பூரா வாரிக்கிறீங்க. என்ன நீங்கள் காமராஜருக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு திட்டங்கள் நல்ல திட்டம் நடந்துன்னு சொல்லுங்க. நிலத்தண்ணீர் செறிவூட்டுகின்ற திட்டம், மழைநீர் அறுவடை திட்டம் என்ன பண்ணியிருக்கீங்க? ஏற்கனவே ஏரி குளம் குட்டை கண்மா எல்லாம் பட்டா கோட்டு கொடுத்தது தான் நீங்கள் கண்ட பலன். இதே சென்னையில் இருக்கக்கூடிய வள்ளுவர் கோட்டை ஒரு குளம் தானே? சேலத்தில் இருக்கக்கூடிய பேருந்து நுழைவு ஏரி தானே? திருவள்ளூர் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஒரு குளம் தானே? மதுரையில் நீதி அரசர்கள் நீதி பரிபாலனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, உயர்நீதிமன்ற கிளை, அது ஒரு கண்மாய் தானே? இதுக்கெல்லாம் என்ன பதில் அரசாங்கம் சொல்ல போகுது? சுதந்திரம் அடைஞ்ச போது நம்ம நாட்டில் 39,500 ஏரி குளம் குட்டை கண்மாய்கள் பொதுப்பணித்துறையினுடைய பராமரிப்பில் இருந்து வந்தன. அதில் இப்போ 7,000 காணாம். இந்த மாதிரி அடுக்குமாடி கட்டடமாக இருக்குது, பேருந்து நிலையமாக இருக்குது. ஏரி குளம் குட்டை கண்மாய் எடுத்து சாப்பிட்டாங்களே. அசோகர் பெருமையாக பேசுகிறோம், அவர் ஏரி குளம் குட்டை கண்மாயில் வெட்டினார், சீர்திருத்தம் பண்ணார், பராமரிச்சார்னு பேசுகிறோம். இது பூரா அழிச்சிருக்காங்களே. ஒரு ஏரி குளம் குட்டை கண்மாய்க்கு வரக்கூடிய வரத்து கால்வாய் வடிகால் அத்தனையிலே பட்டா போட்டு கொடுத்து பட்டா வழங்கு விழான்னு சொல்லி ஏரி குளம் குட்டை கண்மாய் வரத்து கால்வாய் வடிகால் அத்தனையிலே போட்டு கொடுத்து இன்றைக்கி பலமாடி கட்டடமாக நிற்கிதே. மழை பெஞ்சால் தேங்க கூடாத இடத்துல தேங்குது, தேங்க வேண்டிய இடத்துல தேங்கிறது இல்லை. ஆகவே குடிநீர் வடிகால் வாரிய தண்ணி வடிச்சு விட்டுறாங்க. ஆறை சுத்தமாக தூர்வாரி வச்சுருக்கீங்க. கால்வாயில் தூர்வாரதில்லை, ஆறு பூரா மணலை பூரா அள்ளி சுத்தமாக தூர்வாரி வச்சுருக்கீங்க. ஆறு பள்ளத்தில் இருக்குது, போயிடுது கடலுக்கு தண்ணி. ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லையே, அடுத்த தலைமுறையை முன்னிறுத்தலையே. என்ன புரிதலோடு நீங்கள் இருக்கீங்க? 28 ஆண்டு கால சட்ட போராட்டம், அதுக்கு பின்னாடி 7 ஆண்டுகள், இந்த 35 ஆண்டுகளில் கர்நாடகா எப்போ திறந்துருக்காங்க தமிழ்நாட்டுக்கு தண்ணியை? இனிமேல் தேக்கினால் கர்நாடக நீர்த்தேக்கங்கள் உடையும். அணைகளுடைய பாதுகாப்பு கருதி தமிழ்நாட்டையும் புதுச்சேரியும் வடிகாலா வச்சுதான் திறந்திருக்காங்க. முழு கொள்ளளவு. ஆமா, கடந்த ஆண்டு அப்படித்தான், நடப்பாண்டு அப்படித்தான். தமிழ்நாடும் புதுவையும் காவிரியில் கடமடை உரிமை பெற்ற மாநிலங்கள்னு நேற்றுக்கு திறக்கல, இன்னைக்கு திறக்கல, நாளைக்கு திறக்க போறதில்ல. இதுக்கு என்ன தீர்வு? 28 ஆண்டு கால சட்ட போராட்டத்தில் மாறி மாறி இந்த வழக்கு நடத்தினீங்களே, என்ன இலக்கை நோக்கி நடத்தினீங்க? தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற இலக்கை நோக்கி வழக்கை நடத்தி அதற்குண்டான ஒரு தீர்ப்பை பெற்று தந்திருந்தால் கர்நாடக காவிரியில் வரக்கூடிய நீரை தீர்ப்பின் விகிதாச்சாரப்படி, என்ன விகிதாச்சாரம்? கர்நாடகாவுக்கு 284.75 டிஎம்சி, தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கு 177.25 டிஎம்சி, கேரளாவுக்கு 21 டிஎம்சி. இந்த விகிதாச்சாரப்படி தினந்தோறும் பங்கிட்டு அந்தந்த மாநிலங்களுக்கு கொடுப்பதாக இருந்திருந்தால் தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீர் ஒரு சொட்டு கூட கர்நாடக நீர்த்தேக்கங்களில் தேக்காமல் அது நேரடியாக மேட்டூர் அணைக்கு கொண்டு வரப்பட்டு சேமிக்கப்படுவதாக இருந்திருந்தால் எதுக்கு இரு மாநில உறவு கெடுது? எதுக்கு மோதல் வருது? எதுக்கு இறையாண்மை ஒருமைப்பாடு கேள்விக்குறியாகுது? இதை பற்றி யாராச்சும் விவாதிச்சாங்களா சட்டப்பேரவையில்? இல்லை நாடாளுமன்றத்தில் பேசுனாங்களா? இல்லையே. யார் அந்த சார்? அதான் முக்கிய நாட்டுக்கு. அது எல்லா ஊர்களையும் நடக்கூடிய ஒரு நிகழ்வு. அங்கங்கே காவல் நிலையம் இருக்குது, அங்கங்கே நீதிமன்றம் இருக்குது, அது அவங்களுடைய வேலை. ஒரு கொள்கை முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்களே, முன்னிலைப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்களே. ஒரு அஜித்குமார் இறந்துட்டார், அது தவறு தான், சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதான். அதுக்கு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அங்கே போய் முகாமிட்டுக்கிட்டு இருக்கீங்களே. கடலுக்கு தண்ணி போயிட்டு இருக்குது, லிக்விட் கோல்டு, அதை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லையே. என்ன தொலைநோக்கு பார்வை தொலைச்சி போட்டு வந்திருக்கீங்க? குடிதழியே கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழியே நிற்கும் உலகு,
குடிமக்கள் நலனில் அக்கறை கொண்டு தொலைநோக்கு பார்வையில் சிந்தித்து வரும் தலைமுறையை முன்னிறுத்தி நல்லாட்சி நடத்துகின்ற ஒரு மாநில ஆட்சியாளன் பின்னால் ஒட்டுமொத்த உலகமும் அணிவகுத்து நிற்கும். இந்த மாதிரி தொலைநோக்கு பார்வை தொலைச்சு போட்டு அடுத்த தலைமுறையை முன்னிறுத்தாம இந்த மாதிரி கால் போன போக்கில் கருத்து போன போக்கில் ஆசைக்கும் சபலத்துக்கும் உட்பட்டு மக்களுடைய அறியாமையை அறுவடை செய்ய வேண்டும் என்ற நோக்கில் ஆட்சியாளர்களும் அரசியல் கட்சிகளும் தலைவர்களும் இருந்தால் வரும் தலைமுறை உங்களை பாராட்டாது, உங்களை எல்லாம் காரி துப்பும். நிறைய கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. குறிப்பாக விவசாயம் சார்ந்து உங்களுடைய இயக்கம் சார்ந்தெல்லாம் நிறைய சொன்னீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் இவ்வளோ கருத்துக்களை ஆழமாக சொன்னதுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி. டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க.